நாளிலும் கூட இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற அந்த புதிய வசனத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஆசீர்வாதத்தின் திறவுகோலாய் தருகிறார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். கர்த்தர் இந்த மாதம் முதல் நமக்கு சொல்லுகிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில பனி போல இருப்பாராம். ஹல்லேலூயா. அவர் விதமாக பனி போல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வரும்போது நாம் அல்லது அந்த இஸ்ரவேல் தேவனை நம்புகிற அவருடைய ஜனத்தை அவர் எப்படி மாற்றுவாராம்? லீலி புஷ்பத்தை போல மலரத்தக்கதாகவும், லீபனோன் என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய நல்ல ஒரு லீபனோன் வனம் என்று ஒரு மலைப்பகுதி. ஸோ அதை போல் அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? வேரூன்றி நிற்பார்களாம். ஹல்லேலூயா. ஸோ ஒருவேளை இதை எந்த சூழலிலே இந்த வசனம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பேசினார் என்று சொன்னார். அந்த 14வது வசனத்தினுடைய அந்த முதல் பகுதிகளெல்லாம் பார்த்தோன்னா 3வது வசனத்தில் 4வது வசனத்துலலாம் நம்ம பார்க்குறோம், நம்ம அவர் பக்கமாய் திரும்பும்போது கர்த்தருடைய பட்சத்தில் அல்லது அவர் முகமாய் அவரை விட்டு நம்ம தூர போன எல்லா நிலைமைகளிலும் திரும்பி அவர் பட்சத்தில் வரும்போது அவர் நம்முடைய சீர்கேட்டை எல்லாம் குணமாக்கி, அவர் நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் என்ன செய்வேன்னு சொல்லுகிறாரு? நான் என் ஜனத்திற்கு, என் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு பனியை போல நான் இருப்பேன். அப்படி நான் பனியாக அவர்களுடைய வாழ்க்கையில் இறங்கி கடந்து வரும்போது அவர்கள் அழகான ஒரு லீலி புஷ்பத்தை போல மலருவார்கள். நல்ல ஸ்ட்ராங்கான அந்த லிபனோன் வனத்தில் காணப்படுகிற மரங்களைப் போல அவர்கள் வேரூன்றி உயர்ந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்ற பகுதியையும், அடுத்த உடனே நமக்கு நாளைக்கு ஓய்வு நாள் வருகிறபடினால் அதில் மீதி 2 பகுதியையும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் சிந்திக்க அவர் நம்மோடு கூட பேச நம்ம இடம் கொடுப்போமாக. ஹல்லேலூயா. பனியினுடைய குணாதிசயம் என்ன என்று நம்ம யோசித்து பார்த்தோன்னா, பனியின் உடனே முதலாவது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருகிறது? அது ஒரு வெண்மையான தூய்மையான ஒரு நிலை. தாவீது சொல்லுவார், உறைந்த மழையிலும் நான் வெண்மையாவேன். இல்லை, அப்போ உறைந்த மழை என்றது பனிக்கட்டி, அதை காட்டிலும் நான் வெண்மையாவேன் என்று சொல்லும்போது அது அதனுடைய நிறத்தை குறிக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பனி, அதனுடைய அருகிலே பனி அடர்ந்த ஒரு மலை, இல்லை நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஒரு பனின்னு இல்லைனாலும் ஒரு ஏசி ரூமுக்குள்ளே அந்த மாதிரி போகிற ஒரு சூழ்நிலையில் அது நமக்குள்ள ஒரு இதமான உணர்வையும் ஒரு புத்துணர்ச்சியையும் அந்த பனி, அதை சார்ந்த இடங்கள் நமக்கு தருகிறது. அடுத்ததாக நம்ம அந்த பனிக்குள்ள எந்த ஒரு பொருளையும் வைத்தோம் என்று சொன்னால் அது என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். பொதுவாக பனி எந்த நேரத்தில் பெய்யும்னு சொல்லுவாங்க? அதிகாலை நேரத்தில் பனி பெய்யும். வறண்ட பகுதியிலே மழை சரியாக பொழியாத அந்த காலங்களிலே இந்த பனி துளிகள் தான் அந்த தாவரங்களுக்கு, மரம் செடி கொடிகளுக்கு தேவையான ஒரு தண்ணீர் சத்தை அல்லது ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நம்ம உடனடியாக சிந்தித்து பார்த்தோன்னா அந்த பனி என்று சொல்லும்போது எல்லாமே ஒரு ஆசீர்வாதத்திற்கு அடுத்ததாக மனித வாழ்க்கையிலே, இல்லை நம்மை சுற்றி இருக்கிற அந்த இயற்கைக்கு நன்மையை தருகிற ஒரு காரியமாகவே பனி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் ஒருவேளை களைப்போடு அல்லது ஒரு மாற்றத்தை நோக்கி அல்லது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் பனி போல இறங்கி வருவேன், உங்களுக்கு நான் பனியாக காணப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வேதத்திலையும் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோவாவினுடைய காலங்களுக்கு முன்பாக மூடு பனி எழும்பி பூமியை நனைத்தது. அப்போ அந்த பிரின்சிபிளில் தான், அதாவது ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது 4 ஆறுகள் ஏதேனிலிருந்து புறப்பட்டு அது பூமியை செழிப்பாக்கிற்று. பூமிக்கு தேவையான தண்ணீரை அந்த 4 ஆறுகளும் கொடுத்தது. அதோடு கூட மூடு பனி எழும்பி அது பூமி அனைத்தையும் நனைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ நான் மீண்டும் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், பனி என்று சொல்வது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக, நன்மையை, செழிப்பை ஒருவருடைய வாழ்க்கையில் கொடுப்பதாக, அல்லது மனுக்குலத்திற்கு, பூமிக்கு கொடுப்பதாகவே நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் அல்ல, இன்னும் நம்ம ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஈசாக்கினுடைய வாயிலே, ஒரு மூத்த கோத்திர பிதாவினுடைய வாயிலே வருகிற வார்த்தையில, தேவன் உனக்கு வானத்து பனியை. அப்போ பனி என்று சொல்லும்போது அது ஒரு செழுமையின், ஒரு கொழுமையான, அல்லது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக காணப்படுகிறது. அது மட்டும் அல்ல, இன்னும் நீங்கள் உபாகமத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், 33வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தில், யோசேபை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதத்தில் இஸ்ரவேலராகிய, புதிய இஸ்ரவேலராகிய நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பனியை போல இறங்கி கடந்து வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, செழிப்பான நாட்களுக்கூடாக கர்த்தர் இஸ்ரவேலராகிய நம்மை இந்த மாதம் முதல் அழைத்து செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவைகள் இருக்கிறது. குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு நன்மையான நாட்கள், செழிப்பான ஒரு காலங்களுக்குள்ள கடந்து செல்லும்படியாக நான் இஸ்ரவேலாகிய உன்னுடைய வாழ்க்கையில, உன் குடும்பத்தினுடைய வாழ்க்கையில நான் பனியை போல கடந்து வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 இடத்துல பனியை ஆசீர்வாதம் என்று சொன்னேன். ஒரு இடத்துல அது ஒரு தனி மனிதனுக்கு, ஓகே, யாக்கோபு என்ற தனி மனிதனுக்கு நேராக ஈசாக்கு என்ற ஒரு மூத்த தகப்பனால கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இரண்டாவதாக அந்த மோசே சொல்லும்போது யோசேப்பின் கோத்திரம், ஓகே, அதை சார்ந்த மக்களுக்கு என்று சொல்லி அவர்களுக்கு நான் பனியை போல ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்வது, நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம் குடும்பம், நம்மை சார்ந்திருக்கிற அந்த மக்கள் அடங்கிய அந்த முழு குடும்பத்திற்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் செழிப்பின் நாட்களுக்குள்ள கொண்டு செல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, நான் மீண்டும் மீண்டுமாக உங்கள்கிட்ட சொல்கிற காரியம் ஒன்று தான், அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு பனியை போல இருப்பார். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பினோடனே சொல்லுங்க, இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், என் வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் எனக்கு பனியை போல இருப்பார். அப்போ அந்த பனியினால் உண்டாகிற இன்னும் ஒரு சில ஆசீர்வாதங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அவைகள் அனைத்தையும் நாம் சுதந்தரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் வருகிற நாட்களிலே நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக பனியினால மனுக்குலம் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அந்த ஆதியாகமத்திலேருந்து அநேக ரெஃபரன்ஸை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அந்த யாத்திராகமத்தில், அதாவது இந்த பார்வோன் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவர்களுடைய அந்த சிறுமைப்படுத்தின நாட்களிலிருந்து விடுபட்டு ஜனங்கள் கானானுக்கு நேராக அந்த வனாந்திரத்தின் ஊடாய் கடந்து சென்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 அல்ல 2 அல்ல 40 வருடங்கள் அந்த வனாந்திரத்தில் அவர்கள் சுற்றி வரத்தக்கதாக அப்படிப்பட்ட காலகட்டத்தை கர்த்தர் அவர்களுக்கு நியமித்திருந்தார். அந்த நாட்களிலே உபாகமத்தில் சொல்லும்போது மோசே சொல்லுவார், அவர்கள் இங்கே 40 வருடமாக வனாந்திரத்தில் நடந்து வந்தீங்க. அந்த 40 வருடமும் உபாகமம் 8:4 சொல்லப்பட்டிருக்கு, 29:5 சொல்லப்பட்டிருக்கு. கவனித்து கொள்ளுங்க. இந்த 2 இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார், மோசே, அந்த 40 வருடமும் உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாகவே போகலை. அவங்க ஓரளவு தங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனால் அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் 40 வருஷம் பழசா போல. அப்படின்னா அது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம். அல்லேலூயா,
அடுத்தது 40 வருடமும் அவர்களுக்கு எந்த வாகனமும் இல்லை, கால்நடையாய் நடந்து சென்றாங்க. வேதம் சொல்லுகிறது இதே வசனங்களிலே, அந்த 40 வருடமும் அவருடைய கால்கள் வீங்கலையா. ஓகே, அது சரீர பிரகாரமான அவருடைய ஃபிட்னஸை கர்த்தர் எப்படி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோடு கூட அவர்களுடைய பாதரட்சைகள் பழசாக போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அவங்க ஒரு பாதரட்சை, ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் அல்லது ஸ்லிப்பர்ஸ் தான், சாண்டல்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அது பழசா போகலைன்னு எழுதப்பட்டிருக்கு. அது பழசா போகலன்னு அவங்க அதை மாற்றவே இல்லை. அந்த 40 வருஷமும் அவர்கள் வளர 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 அவர்களோடு கூட அந்த பாதரட்சையும் வளர்ந்தது. இல்லை, எத்தனை அற்புதமான தேவன்! அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிறவர். ஹல்லேலூயா! ஆனால் இந்த வேத வசனங்களில் எங்கேயுமே அந்த 40 வருஷமும் அவர்களுக்கு பசி எடுக்கலைன்னு சொல்லப்படலை. இதை செய்த கர்த்தர் இவர்களை பசி எடுக்காமல் அப்படியே அவங்க நடந்துக்கிட்டு போகவும் செய்திருக்கலாம். அப்படி அல்ல, அவர்கள் திருப்தியாகத்தக்க விதத்தில் அனுதினமும் அவர்களை போஷித்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா! அதுவும் எந்த உணவால் போஷித்தாராம்? தூதர்கள் உண்ணும் அந்த உணவு அவர்களுக்கு வானத்தில் இருந்து அனுதினமும் காலை வேளையிலே அது பொழிந்தருளப்பட்டது. ஆமென். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 13-14 வசனங்களை எல்லாரும் எடுத்து வாசிப்போம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் முருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேலர் அதை பார்த்து, முதல் நாள் அதை பார்த்து ஒரே ஆச்சரியம், பரவசம் அடைகிறாங்க. அப்படியே பனி தான் காலையில் பொழிந்திருந்தது. அதை அவங்க பெருசாக நினைக்கல. ஓகே, ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அது பனி பொழிகிற காலமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் சற்று அப்படியே சூரியன் ஏறின உடனே பனி என்ன செய்யும்? உருக தொடங்கும். உருக தொடங்கின பிறகு பார்த்தா, இப்போ நமக்கு எப்படி கற்பனை பண்ணிக்கலாம், அந்த ஜவ்வரிசி சைஸில் அல்லது அதோட கொஞ்சம் பெருசு, அந்த ஜவ்வரிசி மாதிரி உருண்டதாக வெண்மையாக முழுவதும் பல, அதாவது அந்த வனாந்தரம் முழுவதும் அவர் எங்கு பாளையம் இறங்கியிருந்தாங்களோ அந்த இடம் முழுவதும் அப்படியே அந்த உருட்சியான குட்டி குட்டி அந்த ரவுண்டு பொருளால் நிறைந்திருந்தது. அவங்களுக்கு அது முதல்ல என்னன்னு தெரியலை. அதற்கு பிறகு பார்த்தால் அவர்கள் பசி அடையாதவாறு அவர்கள் அந்த வனாந்திரத்தில் பிரயாணப்படத்தக்கதாக அவர்களுக்கு கர்த்தர் உணவாக கொடுத்த மன்னா. ஹல்லேலூயா! அது எப்படிப்பட்ட ருசி என்று நமக்கு தெரியும். தேனிட்ட பணியாரம் போல் அது இருந்ததாம். பிறகு அதை அவங்க இடித்து பல நிலைகளிலே அவங்க அதை சாப்பிட்டாங்க என்று சொல்லி முதல் 6 நாட்கள் அவர்கள் அதை சேர்ப்பாங்க. 7வது நாள் 6வது நாளுக்கும் தேவையான உணவை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா! அப்போ அந்த உணவை அவர் போஷிப்பதற்கு அவர் எதுக்குள்ளே பேக் பண்ணி அனுப்புனாரு? பனிக்குள்ள. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்க்கையில் உணவு என்று சொல்லும் போது நான் தான் சொன்னேன், ட்ரெஸ் அவங்களுக்கு தேவைப்படலை, பாதரட்சைகள் சாண்டல்ஸ் தேவைப்படலை. ஆனால் அனுதினமும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பேசிக் நீடில் மிக அத்தியாவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, அனுதினமும் போஷிக்கப்படுகிற அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த உணவு. ஒருவேளை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டைட்டான சிச்சுவேஷனில் என் ஃபேமிலி கடந்து சென்று கொண்டிருக்கிறது, ஒரு விதமான ஒரு செழிப்பு இல்லை. அதாவது சாதாரணமான ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிடலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர், நான் சொல்லுகிறேன், சிறந்ததை தருகிறவர். அவர் சாதாரண ஒரு உணவை அங்கேருந்து இங்கேருந்து பல ஜாதி ஜனங்கள் இருந்தாங்க, இவர்கள் போய் அவர்கள் மேலே விழுந்து அவர்கள் பொருட்களை எடுத்து அதை சாப்பிட வைக்கல. அவர்கள் எதற்காகவும் உழைக்க தேவையில்லாதபடி, சொல்ல போனால் அப்படிதான், உழைக்க தேவையில்லாதபடி, கிடைக்குமோ என்ற ஏக்கம் இல்லாதபடி அனுதினமும் சிறந்த உணவங்க தம்மோடு கூட எப்போதும் வாசம் செய்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி கொண்டிருக்கிற அந்த தூதர்களுக்கு எதை உணவாக கொடுத்தாரோ அதை ஒருவேளை பாவமான மனுக்குலம்தான் அந்த மக்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷம் அடைய செய்ய, திருப்தி அடைய செய்ய நம்முடைய கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருந்தார்.
அன்னைக்கு அத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பாக அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலருக்கு அப்படிப்பட்ட செழிப்பான திருப்தியான, அதை ஒரு திருப்தியான உணவு என்றும் வேதம் அதை வர்ணிக்கிறது. அந்த அழகான ருசியான அந்த செழுமையான கொழுமையான உணவை கொடுத்து போஷித்தவர் நம்முடைய வாழ்க்கையில் உணவு மட்டும் அல்ல, அப்படி போல அடிப்படை தேவைகள் எவைகளெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் லேவியராகமத்தில் பார்த்தீங்கன்னா 25, 19, 26, 5, உபாகமம்ல பார்த்தா 6வது அதிகாரம் 11, அப்புறம் 11வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம், இன்னும் 2 நாளாகமத்தில் 31, 10, யோவேல் தீர்க்கதரிசியில் 2, 26 இவைகளெல்லாம் எழுதியிருக்கேன். இன்னும் அநேக இடங்களில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, திருப்தியாய் அவர்களை போஷித்தார். அவர்கள் திருப்தி அடையத்தக்க விதத்தில், ஒருவேளை எப்படியோ என் குடும்பம் ரொம்ப பெருசு, என்னுடைய தேவை பெருசு, அப்படி இப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன் என்ற நிலையில கர்த்தர் உங்களை விட விரும்பவில்லை. ஓ கபரபலா, எதெல்லாம் உங்களுடைய பேசிக் நீடோ வாழ்க்கையில, அந்த பேசிக்கான அடித்தளமான தேவைகள் எது இருந்தாலும் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு போதும், நான் செழுமையாய் உண்டு ஆசீர்வாதமாய் உடுத்து வாழுகிறேன் என்று சொல்லத்தக்க விதத்துல கர்த்தர் நீங்க திருப்தி அடைத்தக்க விதத்துல நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் பனி போல இந்த மாதம் இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பனி எப்போதுமே நமக்கு தெரியும் விடியற்காலத்தில் தான் அது பொழியப்படும், சரிங்களா? சங்கீதம் 110:3 சொல்லும்போது, விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனி. அதாவது ஒரு வேதத்தை போல A to Z, அல்ஃபா டு ஒமேகா, உலகத்தில் உள்ள அத்தனை இயற்கையின் காரியங்களும் சரி, இப்பொழுது மனுஷன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு வரான செயற்கையின் காரியங்கள் எல்லாவற்றினுடைய ஆதாரம் எதில் இருக்குது? நம்முடைய வேதத்தில் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இது ஒன்னே போதும், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எத்தனை மகிமையானவர், எத்தனை பெரியவர், அவர் தான் அனைத்திற்கும் மூல காரணர் என்பதை இந்த வேதம் இந்த வசனத்திலிருந்தும் கூட நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அவர் எந்த நிலையிலெல்லாம் எப்படியாகவெல்லாம் அவர் அந்த விடியற்காலத்தில் இறங்கி வருகிற பனியாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவார் என்று சொல்லி ஒரு 3 காரியம் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக புலம்பல் 3வது அதிகாரம் 22வது 23வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதியதாக பனியாக அவர் நம்ம மேல காலை வேளையில் பொழிகிறார். எந்த விதத்தில் என்று சொன்னால், அவருடைய புத்தம் புது கிருபைகளால் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு வேளை அந்த பெரிய ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை விலையின்றி நம்ம பெற்றிருக்கிறது எதனால? அவருடைய கிருபையினால. வேதத்தில் அழகான ஒரு வசனம் உண்டு, அது நம்ம அறிந்த காரியம்தான். எபேசியர் 2:8-9 இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஈவுனா கிஃப்ட். ஃப்ரீயாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மகா பெரிய ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டோமா? அவருடைய கிருபை நம் மீது கடந்து வந்ததுனால. ஹல்லேலூயா. அடுத்தது, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எதனால? அவருடைய கிருபையினால. ரோமர் 3:24 அந்த வண்ணமாக சொல்லுகிறது. அடுத்ததாக, நம்முடைய வாழ்க்கையை பாவத்தினின்று நம்ம விழுந்து விடாதபடி பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறதும் அவருடைய கிருபையினால் என்று சொல்லி தீத்து 2வது அதிகாரம் 11-12 வசனங்களில் இளைஞனாகிய தீத்துவுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதும் நம்முடைய பிரயாசத்தினால நினச்சிடாதீங்க. ஒருவேளை ஒரு சில பாவங்கள் பழைய நாட்களில் நம்மளை மேற்கொண்டு இருந்தது, இன்னைக்கு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், அது என்னுடைய முயற்சியினால் என்னுடைய ஜெபத்தினாலன்னு யாரும் நம்ம நினைக்க வேண்டாம். அது வேணும் தான், முயற்சி வேணும், பாவத்திற்கு விலகி ஓடணும், அடுத்து நம்ம அதற்காக ஜெபிக்கணும், வேதவசனங்கள் நம்ம காத்துக்கொள்ளணும். ஆனாலும் நாம் காக்கப்படுவது பாவத்திலிருந்து விலக்கப்பட்டு வெற்றியுள்ள
ஒரு வாழ்க்கை வாழுவதும் அவருடைய கிருபையினால். ஹல்லேலூயா. அடுத்தது அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பலவீனம் இருந்தாலும் அதில் என்னுடைய கிருபை உன்னை தாங்கி பலப்படுத்தும். இது லிட்ரலாக பவுல் அந்த இடத்துல சொல்கிறது, லிட்ரலாக சரீர பிரகாரமான ஒரு வேதனை, வலி அல்லது ஒரு விதமான ஒரு நோயினூடாக அல்லது வியாதியினூடாக செல்லும்போது நம்ம தைரியமாக சொல்லலாம், கர்த்தருடைய கிருபை என்ன தாங்கும் என்று சொல்லி. அடுத்ததாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். நம்ம அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும்னு சொல்லுகிறோம். அப்படி வளர்ந்து நம்மை பரிபூரணத்திற்கு நேராக கொண்டு செல்வது என்னதான்? அதுவும் தேவனுடைய கிருபைதான். அது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் அதை குறித்து ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்முடைய அல்டிமேட் எய்ம் என்ன, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே என்ன? இந்த உலக வாழ்க்கையை நம்ம வெற்றியோடு முடித்து நித்தியத்தில் அந்த மகிமையில் அவரோடு கூட வாழணும்னு சொல்லி அந்த நித்திய மகிமைக்கு நேராக நம்மை கொண்டு செல்வது என்னதுதானா? கர்த்தருடைய கிருபை. இது 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சிலவற்றை மட்டும்தான். இன்னும் புதிய ஏற்பாடில் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே கிருபையினால மட்டுமே நிற்கிறோம், வாழுகிறோம், நடக்கிறோம். ஒருவேளை நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம ஓரளவு ஏதோ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நம்ம விரும்பி அதில் கடந்து செல்லுகிறோம் என்று சொன்னால் அத்தனையுமே அவருடைய கிருபையினால. அல்லேலூயா. இப்போ அவர் என்ன சொல்லுகிறாரு? நான் பனி போல உன் மீது நான் இறங்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அவருடைய சமூகத்தில் சென்று காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பனி போல புத்தம் புது கிருபைகளை நாள்தோறும் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அல்லது அவர் தருகிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு நமக்கு என்ன தேவைன்னா கிருபை. அந்த புதிய கிருபை எங்கே கிடைக்கும்னா காலை தோறும் கிடைக்கும். இங்கே யாராவது ஒருவேளை இந்த நாளில் அந்த காலையில் எழும்பி அவருடைய சமூகத்தில் அமருகிற ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னா, இன்றைக்கி நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன், பனி எப்போ தான் இறங்கும்? காலையில் தான் இறங்கும். ஸோ அந்த பனிக்கு ஒப்பான அந்த கிருபை, தேவன் கிருபையினால் நம்ம அலங்கரிக்கணும். அந்த கிருபை தருகிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள நாம் விரும்பினால் அவர் அதை நம்மளை விரும்பி அவர் சொல்லுகிறார், காலைதோறும் புதிதான என்னுடைய இந்த கிருபையை என் சமூகத்தில் கடந்து வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அனுதினமும் அவரை தேடி, அதில் நேற்று நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மோசேயை அவர் சந்திக்க விரும்பி, ஏன்னா மோசே அவருடைய சமூகம் எனக்கு வேணும்னு ரொம்ப ஆணித்தரமாய் கேட்டவர். அப்போ நான் காத்திருப்பேன், நீ என்ன செய்யி, அந்த என் சமூகத்துக்கு விரைந்து வா, நீ வா, அப்புறம் என் சமூகம் அங்கே வரும்னு சொல்லலை. அவர் சொல்லுகிறார் மோசேட்ட, என் சமூகத்திற்கு நீ கடந்து வா. எத்தனை அன்புள்ள ஆண்டவரில் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையை கிருபையினால் அலங்கரிக்க அவருடைய சமூகம், நம்மளுடைய அந்த ஜெப அறைன்னு சொல்லலாம், ஜெபிக்கிற அந்த பிரத்யேகப்பட்ட இடத்துல அவர் மகிமையாய் கடந்து வந்து இருப்பார். நம்ம ஓடி சென்றோம் என்று சொன்னால் அந்த சமூகத்துக்குள்ள அவர் தருகிற புத்தம் புது கிருபைகளை அனுதினமும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நான் பனியை போல இருப்பேன்னா அந்த பனி நம் மீது பொழியப்படுகிற அந்த காலை தோறும் அவருடைய சமூகத்தில் சென்று பனியாக, அந்த கிருபை என்ற பனியாக அவர் நம் மீது பொழிய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் எதற்கு ஒப்பிடப்படுகிறார்? பனிக்கு. அவர் ஒரு புறம் அக்கினிக்கு ஒப்பிடப்படுவார். சீஷர்களுடைய தலையில் அக்கினி நாவாக தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் 120 பேர் மேல் வீட்டர்களை கூடியிருக்கும் போது. ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்ற அடிப்படையில் தான் பனி போல பெய்யும் பரிசுத்தரே என்ற ஒரு அருமையான ஆராதனை பாடல் உண்டு. ஸோ அவர் பரிசுத்த ஆவியானவராக பனியாக நம்முடைய வாழ்க்கையில் பொழிகிறார். அப்படி வருகிறவர் பனியினுடைய ஒரு குணாதிசயம் என்ன? புத்துணர்ச்சி அடைய செய்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, எப்பெல்லாம் வாழ்க்கையில் சோர்ந்து போய் இதுக்கு மேலே எனக்கு முடியாது ஆண்டவரே, இந்த உலக காரியங்கள் அல்லது நான் சந்திக்கிற இந்த சவால்கள் என்னை சோர்வுறச் செய்கிறது,
என்ற நிலையில் ஒருவேளை யார் இருக்கிறீங்கனாலும், அல்லது நம்ம என்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளே கடந்து சென்றாலும், அப்பா பனி போல என் மேலே பொழிந்தருளுங்க என்று சொல்லி நமக்குள்ள அவர் தந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை அப்படியே தட்டி எழுப்புங்க. ஒரு ஆராதனை பாடலை பாடுங்க, அல்லது அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபிக்க தொடங்குங்க. ஒரு புது பலன், ஒரு புத்துணர்ச்சி நம்மை அப்படியே நிரப்புவதை நம்மால் காண முடியும். எவ்விதமாக இந்த பனித்துளிகள் அழகாக அந்த புல்லின் மேலே, அந்த இலைகளின் மேலே இருந்து முந்தின நாள் அதை சந்தித்த அத்தனையினுடைய வெயிலின் தாக்கத்தினால சற்று வதங்கி காணப்பட்டாலும் அது விடிய காலத்தில் புத்துணர்ச்சியோடு காணப்படுகிறதோ, அது போல இந்த உலகத்தின் போராட்டங்களினால, இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், சவால்களினால சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய உள்ளத்தை ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர் பனி போல இறங்கி ஆவியானவராய் நமக்குள்ள கடந்து வந்து அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மை உற்சாகம் அடைய செய்ய, நம்ம புத்துணர்ச்சி அடைய, நம்மை அவர் ஒரு புத்து உயிர் கொடுத்து அவர் நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறார். அதே இந்த மாதத்தில் அனுதினமும் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை பார்த்து முடிப்போம். உபாகமம் 32வது அதிகாரம் 2வது வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பனித்துளிகள் புல்லின் மேலே இறங்குவது போல மழை பொழியும். ஓகே, அது சற்று வேகமாக வரும். ஓகே, அடுத்து இவ்வளோ அழகாக சொல்லுகிறார் பாருங்க. பனித்துளிகள் புல்லின் மேலே இறங்குவது போல கர்த்தருடைய வசனம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வருமா. ஹல்லேலூயா. இதுவும் நம்மை உயிரூட்ட, நம்மை உணர்வடைய செய்ய, நம்மை உற்சாகப்படுத்த, நம்மை உந்தி தள்ளுவதற்கு அவ்வளவு அழகாக பனித்துளி புல்லின் மேலே இறங்குவது போல கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் உணர்வடைய செய்வார். அந்த ஒரு நிலைமையில் அப்படியே அவருடைய சமூகத்தில் சென்று வேதத்தை திறந்து வாசித்தோன்னா அன்னைக்கு தேவையான உணவை அவர் நமக்கு தருகிறவராக காணப்படுவார். சில நேரம் பைபிள்லாம் கூட கையில் இருக்காது, அப்படியே நம்ம சோர்ந்து போயிருந்தோன்னா உடனே ஒரு வசனம், அதற்கேற்றாற் போல என்னைக்கோ நம்ம வாசித்த ஒரு வசனம் அப்படியே உயிர் பற்றி எழும்பி நமக்குள்ள அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நம்ம சோர்வை அதை மாற்றும். இல்லை அப்படியே போயிட்டு இருப்பீங்க, நிமிர்ந்து பார்ப்பீங்க, ஒரு காருக்கு பின்னால அல்லது ஒரு ஆட்டோவுக்கு பின்னால அந்த வசனம் பேசுகிறதாக நம்மோடு கூட அந்த நாளில் இடைப்படும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். பனித்துளி புல்லின் மேலே இறங்கி எப்படியா அதை உயிரடைய செய்கிறதோ அதுபோல கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் இறங்கி பனி போல இறங்கி நம்மை உற்சாகமடைய செய்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருக்கேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நிச்சயமாய் முதல்ல ஒட்டுமொத்தமான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரு. வாழ்வில் நாம் ஒரு செழிப்பை, நாம் திருப்தியாகத்தக்க அளவில் நன்மையை காணும்படியான நாட்களுக்கூடாய் அவர் நம்மை கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. அதோடு கூட அந்த பனித்துளியாக அவர் அனுதினமும் கிருபையினால, புது புது கிருபைகளினால அவர் நம்மை அலங்கரித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை இன்னும் மேலெழும்ப அவர் நமக்கு உதவி செய்கிறார். அது மட்டும் அல்ல, அந்த பனி போல இறங்குகிற ஆவியானவரால் நம்ம உற்சாகம் அடைய இந்த நாட்களில் அவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். அதோடு கூட அவருடைய வசனம் பனித்துளி போல நம்ம மீது இறங்கி நம்மை ஒரு புத்துணர்ச்சி அடைய செய்ய போகிறது. ஒருவேளை யாரெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களோ, உள்ளத்தில் ரொம்ப வேதனையோட காரியத்தில் மாற்றம் இல்லையே, அப்படியே போய்கிட்டு இருக்கே, அல்லது இன்னும் என் குடும்பத்தில் அந்த வீசி கொண்டிருக்கிற புயல் அமரல, அல்லது அந்த ஒரு விதமான சங்கடமான சமாதானம் இல்லாத நாட்களுக்குள்ளே போயிட்டுருக்கிறேன், ரொம்ப ஜெபிக்கிறேன், ஆனால் இன்னும் காரியத்தை நிறைவேறலை என்று சொல்லி காத்திருக்கிறீங்களா? அவர் உங்களை திருப்தி அடைய பண்ணுவார்.